இலங்கையில இப்பயும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை, முஸ்லிம்களுக்கு தனியான அமைச்சு கொடுக்கப்பட்டதா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்களுக்கு தனியான காலி நீதிமன்றம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்களுக்கு தனியான நிக்கா சட்டம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் பாடசாலை தனியான அழகு கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய புத்தகம் அரசாங்கமே அச்சிட்டு வெளியிட்டதா இல்லையா? எங்கடவங்க தான் அதுல சிறுக்கை மிதத்தையும் பூத்தினாங்க. அங்க வந்து வேறு யாராவது சிங்களவர்கள் அடிக்க இல்ல, எங்கட மௌனைமார் செஞ்சது, சிறுக்கை மிதத்தையும் பூத்தினது அரசாங்கம் கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு. முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹிஜாப் அணிவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு. முஸ்லிம் பெண்கள் தனியான பாடசாலை கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு. முஸ்லிம்களுக்கு தனியான ஜனாசா சட்டம் கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சு. இப்பதான் பதறி போறோம். எப்பயாவது நானும் நீங்களும் ஈரானை கொஞ்சம் எடுத்து பாருங்க. முஸ்லிம் நாடு என்ற பெயர், அந்த ஈரானில 200 சேர்ச் கட்டுறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு சுன்னிக்கு பள்ளி கட்டுறதுக்கு அனுமதி இல்லை. அதை விட இந்த ஸ்ரீலங்கா நல்லமா இல்லையா? நல்ல. இன்னும் பர்மா போல வரல. ஆனால் இன்றைக்கு எல்லோருமே பேசுகிறார்கள். பிரச்சனை வந்தால், வெள்ளம் வந்தால், சுனாமி வந்தால், சூறாவளி வந்தால் 3 சிங்களவர்களை சேர்ந்தவர்களும், முஸ்லிம்களை சேர்ந்தவர்களும், தமிழர்களை சேர்ந்தவர்களும் எம்மதமும் சம்மதம் என்று துவா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலையும் நன்றி செலுத்திருக்கிறோம். நன்றியோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 8வது வசனம் அழகான ஒரு செய்தியை இறைவன் சொல்லுகிறார். 7-8வது வசனம் நீங்கள் புரட்டி பாருங்கள். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும் நீங்கள் மறுத்தால், நிராகரித்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையானது. நாங்க இவ்வளவுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 243வது வசனம், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஸ்குரூன். இந்த உலகத்தில் நிறைவானவர்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள். நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துக்கு இவ்வளவெல்லாம் அனுபவித்திருக்கிறோம். இதற்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்திருக்கிறோமா? கேட்டு பாருங்க. உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால், ஒரு மனிதனுக்கு ஒரு பதவியை எடுத்துக் கொடுத்தால், வளைந்து நின்று குனிந்து, முஸ்லிம் அமைச்சர்மார்களை எல்லாம் பாருங்கள், நிறைய அமைச்சர்மாரு கும்புறதுக்கும் தயார். சிலவன் கும்பிட்டு இருக்கிறான். இது எங்களுடைய முஸ்லிம்கள் அமைச்சர் பதவியிலே இருக்கிற போது அவர்களுக்கு வலிந்து கொடுக்குகின்ற ஒரு மேலதிகமான ஒரு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள். அல்லாஹ் சோதிப்பானா இல்லையா? நாங்க யாராவது பக்கத்துல கண்ணாடி பார்க்கிறதுக்கு நேரம் இருக்குது, அப்படித்தானே? மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ரிப்பறதுக்கு நேரம் இருக்குது, உடுப்பாயம் பண்றதுக்கு நேரம் இருக்குது, தலை நல்லா இருக்குதா இல்லையா என்று கண்ணாடிக்கு முன்னால நின்று அலங்கரிப்பதற்கு நேரம் இருக்கிறது, சிகரெட் குடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, பேப்பர் தொடர்ந்து படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, நாவல் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஊறுபாலாய் கலைப்பதற்கு நேரம் இருக்கிறது, சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு ஒருவன் தீப்பெட்டியை தந்தால் அதற்கு ஜஸாக்கல்லாஹு கைர் சொல்லுவதற்கு ஞாபகமும் இருக்கிறது. உடல் தந்து, உடமை தந்து, உயிரை தந்து, இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு மனிதனாக இறைவன் படைத்தானே, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் நேரம் இல்லை. அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லை. இந்த உலகத்தில் நாங்கள் கிடைத்திருக்கின்ற நியமத் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் எந்த கம்ப்யூட்டராலையும் எந்த கல்லாலையும் கணக்கிட்டே முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நியமத் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன நியமத் என்று நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நியமத்துக்களில் ஆகப்பெரிய ஒரு நியமத், ஒரு மாடாக, ஒரு ஆடாக, ஒரு நாயாக, ஒரு பூனையாக இல்லாமல் இறைவன் ஒரு மனிதனாக எங்களை படைத்தானே, அது நியமத் இல்லையா? அது நியமத் இல்லையா? ஆகப்பெரிய ஒரு நியமத். அந்த மனிதனாக படைத்ததிலும் ஒரு முஸ்லிமாக இறைவன் என்னையும் உங்களையும் வாழ வைத்தானே, அது நியமத் இல்லையா? ஆகப்பெரிய ஒரு நியமத். அதைவிட முஸ்லிமாக வாழ வைப்பதிலும் இறைவனையும் இறை தூதரையும் சரியாக சொல்லுவதற்கும் பின்பற்றுவதற்கும்
உலகத்தில் இறைவன் எனக்கு உங்களுக்கும் அவகாசம் தந்தானே, ஒரு ஏகத்துவவாதியாக வாழ வைத்தானே, அது நியமத்தில்லையா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 18வது வசனம், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்சுஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பார்த்தால், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துக்களை நீங்கள் நினைத்து பார்த்தால், லா துஹ்சுஹா, கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று இறைவன் சொல்கிறார். எப்பயாவது அல்லாஹ்வுக்கு நீங்களும் யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு ஒரு நல்லதொரு வாழ்வை தந்து நல்ல ஒரு மனிதனாக என்னை படைத்து அங்கவீனம் இல்லாமல் 2 காதுகளும் கண்களும் தெளிவாக கேட்குகின்ற பார்க்குகின்ற ஒரு உறுப்பை தந்து எல்லா மனிதரும் முன்னிலையிலும் என்னை ஒரு இஸ்லாமியத்திலே பிறக்க வைத்து அதையெல்லாம் விட ஒரு ஏகத்துவவாதியாக என்னை வாழ வைப்பதற்கு ஒரு 2 ரக்காத் சுஜூது செய்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு 2 ரக்காத் சுஜூது செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை தோழர்களே. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன், நீங்கள் மறுத்தால் என்னுடைய தண்டனை என்பது கடுமையானது. எப்ப நாங்க நன்றி செலுத்த போறோம்?